முதலாவது விடைகளாக வரும். சரியா, முதலாவது விடைகளாக வரும். மடியா பாருங்க, சமஸ்கிருத லகுபோதம், வடமொழி இலக்கிய வரலாறு, சைவ திருக்கோயிற்கிரியை எல்லாம் யார் இயற்றினு சொன்னா வந்த பிள்ளைகள் இந்த கைலாசநாத குருக்களால் வந்த பிள்ளைகள் இதெல்லாம் இயற்றப்பட்ட நூல்களாக நாங்க காணலாம். மிக மிக கவனம். மற்ற அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தானே இவருக்கு யாரு விபுலானந்தர் வந்து இயற்றின நூல்கள் என்னென்ன நூல்கள்? ஒன்று பூஞ்சோலை காவலன், சரியா, ஜால் நூல். இந்த நூல்கள் எல்லாம் யார் இயற்றினு சொன்னா சுவாமி விபுலானந்தர். மற்றது அதை மாத்திரம் இல்லாது ஆஹ் மதங்க சூளாமணி, சரி, இந்த நூல்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் யார் எழுதினான்னு சொன்னா வந்து இந்த சுவாமி விபுலானந்தர் வந்து எழுதினார். சரி, அந்த நூல்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. பெரியாருடைய நூல்கள் எல்லாம் மிக மிக கவனம் வந்து பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்துக்கொண்டீங்கன்னா ஓகே இருக்கும். மற்றது சரி, ஆகவே வந்து பிள்ளைகள் 14வது முதலாவது விட. அடுத்த 15வது கேள்வியை பாருங்க. தானாக தோன்றிய சிவலிங்கத்தையும் கல்நந்தி புல்லுண்ட தெய்வீகத்தையும் உடைய ஆலயம். 15வது கேள்விக்கு எத்தனாவது விட? எஸ், கொக்கடிச்சோலை தானு சார். எஸ் எஸ், ஓகே. உலகிலே வந்து மிக உயரமான கொடிக்கம்பங்கான இல்ல இலங்கையில மிக உயரமான கொடிக்கம்பங்கானப்படும் ஆலயம் கொக்கடிச்சோலை தானுச்சரம். சரி, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது அதை மாத்திரமில்லாது உங்களை நவராத்திரி தினத்துல வந்து சரி சக்கர பூசை இடம்பெறும் ஆலயம். நவராத்திரி தினத்தில் ஸ்ரீ சக்கர பூசை இடம்பெறும் ஆலயம் என்னது? எஸ். அப்ப ஸ்ரீ சக்கர பூசை வந்து இடம்பெறும் ஆலயம் தனிங்க. எஸ், முன்னேஸ்வரம். சரியா, மிக மிக கவனம். சரி, இவ்வாறான கேள்விகள் வந்து அநேகமாக வரக்கூடியதா இருக்கின்றது. உங்களுக்கு திருக்கேசரமும் தெரியும். சரியா, மன்னர் மாதோட்டத்தில் சமயத்துல வந்து ஒரு தேன்மந்தொண்டு உள்ளது, அங்கே சென்றடையுங்கள் என்று சொல்லி இந்த திருக்கேசர ஆலயம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு செஞ்சிருக்கிறார். யாரு? ஸ்ரீ ஆறுமனாவலர். சரி, அந்த இதை வந்து எப்படி சொல்றான்னு சொன்னால் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படுறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. திருக்கேசர ஆலயத்தை வந்து புலனர்வ காலத்துக்கு இந்த சோழ மன்னர்கள் ராஜராஜேஸ்வரம் அழைச்சிருக்கிறாங்க. சரியா, ஆகவே வந்து பிள்ளைகள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 15வதுக்கு 4வது விடைக்காக வேண்டும். 16வது சர்வதேச கலாசார சின்னமாக அறிவிக்கப்பட்ட புகழுடைய ஆலயத்தின் பெயர். சர்வதேச கலாசார சின்னமாக அறிவிக்கப்பட்ட புகழுடைய ஆலயத்தின் பெயர். 16வதுக்கு ஆன்சர் சொல்லலாம் யாராவது? எத்தனை? 3வது. எஸ், கம்போடியாவில் உள்ள அங்கூர் வாசு ஆலயம். இதான் சர்வதேச கலாசார சின்னமாக அறிமுகப்படுத்தப்படும் உலகிலே மிக பெரிய அளவிலான கோயில் பிள்ளையர். எது? அங்கூர் ராசிவாலயம். இதை கட்டியவர் சூரியவர்மன். அதையும் பார்த்துக் கொடுங்க. தெற்கிழக்கு ஆசிய நாட்டுல இருக்கின்றது. சிறப்பான சமய கலாத்துவம் தொடர்பான விக்கிரமாக போற்றப்படுவது சொல்லுங்க. அப்போ சிறப்பான சமய கலாத்துவம் தொடர்பான விக்கிரமாக போற்றப்படுவது இது எல்லாருக்குமே தெரியும். 14க்கு பதுசா சொல்லுங்க. அப்ப பதுசா பதுசா ஓ, மெயின் அமைதியா இருக்கிறீங்க, கதைங்கம்மா சொல்லுங்க. 14க்கு பதுசா கதையம்மா, கதை சொல்லு. 14க்கு ஜெசோம் நடராயர். சரியா, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. மேல தில்லைக்கூத்து நாடுகின்ற நடராயர் வடிவம் வந்து காணப்படுற ஆலயம் சிதம்பரம். ஓகே, சிதம்பரத்துல
அதாவது கால்மாறு நடனம் ஆடுகின்ற நடராருடைய காணப்படுறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல. அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஆகவே வந்து 17வது கேள்விக்கு வந்து பிள்ளைகள் முதலாவது விட, 16க்கு வந்து 3வது, 18க்கு திருமுறை பாடல்களை பாடி பக்தி நெறிய வளர்த்த பெரியார்கள். ஏன்னு சொல்லுங்க அப்ப 18க்கு 18க்கு யாருன்னு சொல்லுங்க. 5வது சார். 5வது விட சார். என்னம்மா? 5வது விட 5வது சார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சரியா? 18க்கு வந்து 5வது விட. சரி, இவங்க தான் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு திருமுறைகளை பாடி தம்முடைய பக்தி நெறிகளை வந்து வளப்படுத்திய வந்து ஒரு நாயனார்கள். சரி, அவங்களுக்கு தெரியும் என்ன? அடுத்த பாருங்க 19 புருஷ சூக்தம், நாசிய சூக்தம் முதலானவை குறித்து நிற்கும் உட்பொருள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போலாம். 19வது கேள்விக்கு எத்தனாவது விட வரும்? 3வது சார். எத்தனை? எஸ், இறைவன். ஓகே, இறைவனுக்கும் பிரபஞ்ச படைப்புக்கும் இடையிலான தொடர்பு. சரி, இறைவனுக்கும் இந்த பிரபஞ்ச படைப்புக்கும் இடையிலான தொடர்பு. அங்கால உழவு தொழிலின் சிறப்பு வராது. அந்த அது வந்து உழவனுக்கும் மெர்த்தனுக்கும் இடையிலானது வந்து எடுத்து கூறின மந்திரம் ஆர்வனத்துக்கான இருக்குது. ஃபௌஸ்டி ஜஸ்ட் சரியா? பட் அதே மாதிரி வந்து சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வராது. இறைவனுக்கு பிரபஞ்ச படைப்புக்கும் இடையிலான தொடர்பு தான் வந்து புள்ளியல் 3வதாக வரும். சரியா? புருஷ சூக்தம், நாசிய சூக்தம் என்பதில் குறிப்பிடுகின்றது. 19க்கு 3வது விடைகளாக அமைகின்றது. 20க்கு சொல்லுங்க. அப்ப உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவின் நிலை பற்றி குறிப்பிடும் உபநிடதம். நான் அப்போ சொன்னா யாராவது 20வது கேள்விக்கு எஸ். சரியா? கடவுள் உபநிடதம் வந்து உடலை விட்டு பிரிந்த ஆன்மா நிலை பற்றி சொல்றது. சரியா? சாந்தோக்கிய உபநிடதம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா புத்தாலகேதுக்கும் சுவேதுக்கும் இடையிலான இது. மற்ற அதை மாத்திரம் இல்லாது நான் அன்றைக்கும் சொன்னான் சாந்தோக்கிய உபநிடத்துக்கு ஒரு சிறிய ஆலயத்தில இருந்து பெரிய ஆலயத்தை தோன்றது போல. பட் அதே மாதிரி நீருக்கு இருந்து உப்பானது. அப்ப அதெல்லாம் சாந்தோக்கிய உபநிடதம். சுவாதசிரம் உபநிடதம் உங்களுக்கு தெரியும். பிரிவதாரணி உபநிடதம் தெரியும். சரியா? கட உபநிடதம். சரியா? இதெல்லாம் வந்து உபநிடத்துக்கு வந்து நிறைய தரம் வந்து நான் சொல்லியிருக்க முடியல. இதுக்கு என்னென்ன மாதிரி கேள்வி வரும்னு அது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே சார். எதையுமா? 20வது கேள்விக்கான 20வது என்னத்தை விளங்கப்படுத்துறது? என்ன உபநிடதம் என்ன சொல்லுது? எந்த உபநிடதம் இருக்கு வருமாண்டு? இது நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். என்ன உபநிடதம் இருக்குல்ல வருமாண்டு? கலையே சார். கண்டிப்பா சொல்லணுமா? சார். பிரதோஷினி சொல்லணுமா? ஆம் சார், சொல்லுங்க. சரியா? எனக்கு யாருமே வந்து இந்த உபநிடதத்தை பற்றி வந்துட்ட எந்த ஒரு நாட்களுமே வந்து எழுப்பக்கூடாது. ஓகேயா? இதுதான் கடைசி. எழுதாத ஆட்கள் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. முதலாவது வந்து பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த சாந்தோக்கிய உபநிடத்துல என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னால் சுவேலகேதுக்கும் முத்தாலகேதுக்கும் இடையிலான ஒரு விசாரணை. அது வந்து ஆலம்பிதையிலிருந்து சிறிய ஆலம்பிதையிலிருந்து பெரிய ஆலம்பிதையை எடுத்துக் கொள்ளலாம். சரியா? சாந்தோக்கிய உபநிடத்துல சுவாலகேதுக்கும் முத்தாலகேதுக்கும் இடையிலான விசாரணை. அடுத்தது பிருகதாரணி உபநிடத்துல இந்த உலகத்தின் அடிப்படை ஜாதம் என்ற வினா இடம்பெற்றிருக்குது. பிரதோஷினி விளங்குதாமா? பிரதோஷினி ஆம் சார். எழுதுங்க. சரியா? பிருகதாரணி உபநிடத்துல சொல்லிருக்காங்க இந்த உலகத்தின் அடிப்படை ஜாது என்ற வினா இடம்பெற்றிருக்குது. சாந்தோக்கிய உபநிடத்தை நான் சொல்லிட்டேன். சரி, அதை மாத்திரம் இல்லாது சாந்தோக்கிய உபநிடத்தை இன்னொன்னு சொல்றாங்க. இந்த நீரில் கிடந்த உப்பானது கண்ணுக்கு தெரியாத போல, நீரில் கிடந்த உப்பானது கண்ணுக்கு தெரியாத போல இறைவனங்கும் வியாபித்து காணப்பட்டார். நீரில் கிடந்த உப்பானது கண்ணுக்கு தெரியாத போல இறைவனங்கும் வியாபித்து காணுகின்றான். சரி, அதுக்கும் சாந்தோக்கிய உபநிடதம். சுவாதஸ்திர உபநிடத்துல சொல்லிக்கன் ஆகன்ற எழுத்திலிருந்து அதனுடைய ஏனைய எழுத்து தோன்றுவது போல
இந்த பிரம தத்துவம் மறைந்துள்ளது. ஆண்ட இடத்திலே நேர்த்து தோன்றுவது போல இந்த பிரம தத்துவம் மறைந்துள்ளது சுவாதேஸ்வர உபநிடத்துல. சரி, அந்த முண்டக உபநிடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னால், சிலந்தியானது தன்னிடமிருந்து வலையை உண்டாக்கி பெற்றி வாழ்கின்றது. சிலந்தியானது தன்னிடமிருந்து வலையை உண்டாக்கி பெற்றி வாழ்கின்றது. சும்மா சோட்டளிக்கணுவாங்க. சிலந்தியானது தன்னிடமிருந்து வலையை உண்டாக்கி பெற்றி வாழ்கின்றது. முண்டக உபநிடதம். மற்றது சுவாதேஸ்வர உபநிடத்துல எள்ளிலிருந்து எவ்வாறு எண்ணெய் உருவாகின்றது? எள்ளிலிருந்து எவ்வாறு எண்ணெய் உருவாகின்றது? சுவாதேஸ்வர உபநிடதம். எள்ளிலிருந்து எண்ணெய் எவ்வாறு உருவாகின்றது? சுவாதேஸ்வர உபநிடதம். எள்ளிலிருந்து எண்ணெய் எவ்வாறு உருவாகின்றது? சுவாதேஸ்வர உபநிடதம். மற்றது முண்டகோபடத்துக்கு இன்னொன்று கேட்பாங்க. பற்றுக்களுடன் வாழும் ஆன்மா அப்பற்றுக்களை அறக்க அப்பற்றுக்களுடனே பிறக்கின்றது என குறிப்பிடும் உபநிடதம். பற்றுக்களுடனே வாழும் ஒருவன் அப்பற்றுக்களை அறக்க அப்பற்றுக்களுடனே பிறக்கின்றான் என குறிப்பிடும் உபநிடதம். முண்டக உபநிடதம் முண்டக உபநிடதம் முண்டக உபநிடதம் சரியா? மற்றது சத்தியமான வாசகம் இடம்பெறும் என்று குறிப்பிடுகிற உபநிடதம். சத்தியமான பொருள் ஒன்றே என்ற வாசகம் இடம்பெறும் என குறிப்பிடும் உபநிடதம் முண்டக உபநிடதம். சரியா? ஓகே, 20 கேள்வியோட ஸ்டாப் பண்றேன். சோ மீதி கேள்வி இரவு நைட் வந்து விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? ஒரு சில பேர் ஸ்கூல் போகணும். 4:30 தான் போட்டு நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு நானும் விளம்பேன். விடிய நைட் வந்து போடுறேன். சரியா? மற்றது இன்னைக்கு ஃபீஸ் கட்டாதாக்கள் கொஞ்சம் ஃபீஸ் வந்து போட்டுக்கொள்ளுங்க. சோ மேக்சிமம் இன்னைக்கு 9ஆம் தேதி ஆயிட்டு கொஞ்சம் பேரங்க வந்து பார்த்து கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, நைட் வந்து கிளாஸ் செய்யுங்க. கவனமா ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு வாங்க. மற்றது ஸ்கூல் போய்க்குள்ள மாஸ்க் முக்கியமா. சோ இப்ப கொரோனா வந்து மிக மோசமாக வந்து இலங்கையில பரவி கொண்டு வருது. அனுராதபுரத்துல வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சோ சில டைம் உங்களோட அதிர்ஷ்டம் இருந்தா எக்ஸாம் இந்த முறை பின்னுக்கு போகலாம் சில டைம். ஓகேயா? என்ன சொன்னா கொரோனா அதிகமா கூட்டிட்டு வந்தா பழையபடி ஊரடங்கு போடுவான். பழையபடி நிறைய பிரச்சனைகள் வரும். என்னம்மா சொல்லுங்க அபினியா, ரெக்கார்ட் ஆஃப் பண்ண. அபினியா ஓம் அபினியா